அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் வினிங் டிப்ஸு 3 PM நிர்மல் ட்ரா நம்பர் 425. ஸோ 28/3/25. ஸோ டெய்லி செட்டு, வீக்லி செட்டில் ஆப்ஷன்ஸு. அதுக்கு முன்னாடி பழசு ஒரு ரிவ்யூன்னு பார்த்தோமா, ஆல் போர்டில் ஸோ 1 அப்படிங்கிற ஒரு வாய்ப்பாகவும் 1 கன்ஃபார்மாக சொல்லியிருந்தோம். ஆனால் எவ்வளோ ட்ரிக்காக நீட்டாக ஆடி இருக்கான், மண்டையே குழம்புது எவ்வளோ தான் கெஸ்ஸிங் எடுக்கிறதுன்னு. ஸோ 6 நம்ம எல்லாமே சி போர்டு கொண்டு போனோம், அவன் 6 வந்து ஏ போர்டு வச்சுக்கிட்டான். ஸோ அந்த பி போர்டில் நம்ம 1 வச்சுன்னா அவன் சி போர்டு கொண்டு போயிட்டான், அப்படியே மாற்றி உல்ட்டா பண்ணுறான். ரிசல்ட்டு 621. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் இருக்கிற ஆப்ஷன் பார்க்குறேன். இன்றைக்கி வந்து ஒன்லி டியர் சொல்லலை, நிர்மல் மட்டும் இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்கிறது சொல்கிறேன். எப்படி ஆடி இருக்கான் அப்படிங்கிற சில விஷயங்கள் இந்த இடத்துல 3 ட்ராக் எடுத்திருக்கான். அந்த 3 ட்ராக்லேருந்து இன்றைக்கி அந்த ட்ராக் ஆடுவானாங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். 5க்கு இந்த 5க்கு 5, 1க்கு 1. ஓகேங்களா, கரெக்டாக போச்சா? 3வது தடவை ஆடுவான்னு நினச்சோம், ஆடலை. சப்போஸ் இப்போ ஆடுவான்னு நினச்சோம், ஆடலை. ரைட், அடுத்து எப்படி ஆடுறான் அதே இங்கே பாருங்கள், 0க்கு ஏ விழுந்து இங்கே ஏபி 2 தடவை முடிச்சிட்டான். அப்போ ஏசி 2 தடவை ஆடிட்டான். 3வது தடவை ஆடுவானாங்கிறது டவுட்டு தான். சரி, ஏன் டவுட்டு அப்படின்னா இந்த தடவை பாருங்கள், நல்லா புரியும். இந்த ஏரோ மார்க் மாதிரி போட்டுருக்க பார்த்தியா, 6க்கு பவரு, 7க்கு பவரு, இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி 5 ஆடணும், ஆடலை. ஸோ அப்போ இந்த பேஸ்மெண்ட்டில் ஆடவும் இல்லை, 5 அடுத்து ஆடலை, 0க்கு 0, 1க்கு 1. இப்போ அடுத்து ஆடுவானான்னு பார்க்கணும். அப்போ 6க்கு 1, 7க்கு 2 பவரு, 3ஆட்ட ஆடலை. அப்போ இதில் 3வது ஆடும்போது ஏமாந்த மாதிரி இன்றைக்கி ஏமாத்தினாலும் ஏமாற்றுவான். ஏன்னா 1க்கு 6, ஸோ 6 இருக்கனால 6 வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இது ஒரு ஆட்டம் போச்சா. இப்போ என்ன ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு பொது ட்ராக்காக பார்த்தோமா. ஸோ ஒவ்வொன்றையும் 2 முறை ஆடிட்டு 3வது முறை ஆடாமல் திசை திருப்புறாங்கும் போது இந்த 2க்கு இந்த 2ன்னா இந்த 6க்கு இந்த 6. ஸோ இங்கேயே ஆடிடலாமா? புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் ஆடலாமா? இன்னொன்று பாருங்கள், 5 5 6, 1 1 2 நினச்சி 2 பவர் ஆக்கிட்டான். இங்கே அப்படியே மாற்றி ஆடிட்டான். புரியுதுங்களா இங்கே எப்படி அடிக்கிறான்னு? ஸோ 5 5 6ன்னா 6 ஆட்டான். அப்போ இங்கே 2 தான் பவர் ஆடினான். அப்போ 2 2 இங்கே என்ன ஆடுவான்? இந்த கான்செப்டில் ஆடுனா 3, 5 5 6ங்கும் போது 2 2 3, அல்லது 1 1 2 பதிலாக பவர் ஆகின மாதிரி 2 2. ஓகேங்களா? இப்போ என்னன்னும் 3 பவர் ஆக்குனா என்ன ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தா 8 இப்படின்னு யோசிக்கணும். இப்படி யோசிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துருக்குது. புரியுதுங்களா? இந்த ட்ராக்கில் பார்த்தா 5 5 6, 2 2 3. இந்த ட்ராக்கோட ஐடியில் பார்த்தா 1 1 அடுத்து 2 வரணும், 2 பவர் ஆக்கினால 7. சரி, அப்போ இந்த கான்செப்ட் 5க்கு பிரகாரம் 3, இந்த 1 ட்ராக் பிரகாரம் 2 2 3, 3 பவர் 8 கான்செப்டாக காட்டுறேன். புரியுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஸோ சி போர்டு இன்றைக்கி 3 8, சென்டர் போர்டு 6, அதிகபட்சம் 6ங்கிற வாய்ப்பு. ஏன்னா 0 1 2 0 1 2 ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னு நீங்கள் உங்கள் ஐடியாவில் தான் பார்த்துங்க. ஏன்னா நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாற்றலாம், இல்லை 3னாலும் ஆடலாம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது 3 2 1 இந்த கான்செப்ட் தான். 1 பவராக வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பார்க்குறேன். அப்படி 1 இங்கே வச்சோமா 144, அல்லது இதே கான்செப்டில் இந்த 4க்கு 4 இந்த 4க்கு 4னா 3வது 4 வைக்க சான்சஸ் உண்டா? 3வது 4 இந்த 4க்கு 4. ஸோ அப்படிங்கிற கான்செப்டில் 3வது 4க்கு வாய்ப்பு உண்டான்னு கவனித்து மட்டும் பாருங்கள். உங்களோட ஐடியாவில் இருந்தால் எடுத்துக்கங்க. ஒரு 9 அடிச்சுன்னா அது கீழே 2 தான் மேக்ஸிமம் அடிக்கணும். ஆனால் இங்கே சரி ஆல்ரெடி வரிசையில் 2 இருக்குது. அப்போ 2ங்கிறது ஒரு வாய்ப்பில் காட்டுறோம். ஓகேங்களா? ரைட். அப்போ பி போர்டில் 6, சி போர்டில் 3க்கு பவர் 8. ஓகேங்களா? அடுத்து இந்த 2 சப்போர்ட்டாக இருக்கனால 7 2 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயும் இங்கே காட்டுறேன். பி போர்டில் 6. இப்போ ஏ போர்டில் என்ன அடிக்கலான்னா ஏ போர்டு 8 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை காட்டுறேன். ஏன்னா அது இயர் சார்ட்டு பிரகாரம் 6 8 7
அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. இயர் சார்ட்டுக்கு வரும் 268, இங்கே 6 நிற்குது, 8 இப்படிங்கிற கான்செப்டில் நிற்கிது. ஸோ அப்போ 8 அப்படிங்கிற இயர் சார்ட்டு பிரகாரம் ஒரு வாய்ப்பாக காட்டினேன். 4, 6, 8 அப்படிங்கிறனால ஒரு வாய்ப்பாக இருக்குமான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ். அல்லது 0, 1, 2, 3 அடிக்காமல் இழுத்து அடிச்சேன்னா 3 இப்போ அப்படின்னா ஆல் போர்டில் 2Dக்கு 36, 63, 38, 83 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குமாங்கிறத நல்லா கவனிச்சிங்க. அதை விட்டால் அடுத்தது 32, 23, 37, 73 இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருமா பாருங்கள். 3Dயில் 8, 3, 6, 6 இந்த 3, 3, 8, 3, 6, 6, 7, 7. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டு வருமாங்கிறத யோசிச்சு பார்த்து உங்களுக்கு இதில் பாயிண்ட்ஸ் இருந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள், வெற்றி நிச்சயம் மற்றும் நாளை ஒரு சிறப்பான செய்வோம். நன்றி, வணக்கம்.